அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரீபயான்ஸ், அதாவது முன்னோடி உயிரினங்களின் தோற்றம். இந்த எர்த் வந்து முதல்ல பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி மூலமாக முதல்ல உருவாகி இருந்திருக்கும். அதில் வந்து எந்த ஒரு உயிரினமுமே வந்து இருந்திருக்காது. இப்போது அந்த இடத்துல புதிதாக எப்படி ஒரு உயிர் ஃபார்ம் ஆச்சு, அதுதான் முன்னோடி உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ப்ரீபயான்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது உயிர் தோன்றுறதுக்கு முன்னாடி அந்த உயிரில் என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருட்கள் எல்லாம் வெளியில் நேச்சுரலாக இருந்துச்சான். அந்த நேச்சுரலாக இருந்த பொருட்கள் எல்லாமே ஒன்று கூடி அந்த இடத்துல ஒரு பயோமாலிகுல், அதாவது உயிரி மூலக்கூறு வந்து உருவாக்கப்பட்டிருக்கான். அந்த உயிரி மூலக்கூறு எப்போ கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ அதுக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? உயிர் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இட் இஸ் நத்திங் பட் மெட்டபாலிக் ரியாக்ஷன். ஒரு செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா அந்த செல் உயிரோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் லிவிங் திங்ஸு ஃபுல்லாகவே இருக்குது. இந்த நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆகி ஏதோ ஒரு ரீசனுக்காக அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகும். சூழ்நிலை காரணமாக அதில் யூவி ரேடியேஷனாக இருக்கலாம், ஹீட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதன் மூலமாக அது ஒன்றாக சேர்ந்து இருந்திருந்திருக்கலாம். அது மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு வேதி வினையை எப்போ ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ அது உயிரினமாக கருதப்பட்டிருக்கலாம். இதுதான் வந்து பேசிக்காக அவங்க சொல்லக்கூடிய லாஜிக். எப்படிங்க உயிரில்லாத பொருளிலிருந்து உயிர் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த விளக்கம் தான் வந்து ஓரளவு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. சரியா? சொல்கிறத புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேதி வினைகள் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினம் உருவாவதற்கு உண்டான காரணம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இது உங்கள் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில். ஸோ இதில் வந்து பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது. அதுக்கு கீழே ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரீபயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டைட்டில் தான் நம்மளுடைய ஸ்லைடினுடைய டைட்டிலாக கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப்ஸ் இருக்குது. இந்த 2 பேராகிராஃப்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எதை கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேராகிராஃப், ரைட்டா, ப்ளஸ் இந்த பேராகிராஃபில் பாதி, அதுவும் எஸ்பெஷலி இந்த இடத்துல வைரஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வைரஸஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும். சரிங்களா? இந்த வைரஸஸ் வரைக்கும் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபை நாம் 2ஆக பிரிக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து வைரஸஸ் வந்து எப்படி உருவாயிருந்திருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ நான் மேலே காமிச்சேன்ல, இந்த வைரஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா வந்து எவ்வாறு உருவாகி இருந்திருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய பண்புகள் வந்து எவ்வாறு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். சரியா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு உயிரில்லாத பொருளிலிருந்து உயிரோடு இருக்கக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ் வந்து எப்படி உருவாகி இருந்திருக்க முடியும், அந்த பயோ கெமிக்கல்ஸ், அதாவது உயிரி மூலக்கூறுகள் வந்து எவ்வாறு அதனுடைய வேதி வினையை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்க முடியும், ஆரம்பித்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீபயான்ஸ் அப்படிங்கிறது முன்னோடி உயிரினங்கள் அப்படிம்பாங்க. முன்னோடி உயிரினங்கள் அப்படின்னா வந்து ஏன்செஸ்டர் அப்படின்னு நீங்கள் அதை கருத்தில் கொள்ளக்கூடாது. ஏன்செஸ்டர் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு உயிரி இருக்கும். அந்த உயிரி வந்து பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சி அடைந்து வேறு ஒரு உயிரியாக மாறும், வேறு ஒரு சிற்றினமாக, வேறு ஒரு ஸ்பீஷீஸாக மாறும். இது பரிணாம வளர்ச்சி. நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா, முன்னோடி உயிரினங்கள் அப்படின்னா உயிரினங்களை உருவாக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லுவோம். அந்த பொருட்கள் வந்து அக்யூமுலேட் ஆகி அதுக்கு உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. உயிர் அப்படின்னா என்னதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆர் த சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நெட்வொர்க் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சரியா? தொடர்ச்சியான வேதி வினைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு உயிர் வந்துடுச்சு அப்படி அர்த்தம். சரிங்களா? ஸோ ப்ரீபயான்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபயோட்டிக்கலி ப்ரொடியூஸ்டு மாலிகூல்ஸ். ஏபயோட்டிக்கலி ப்ரொடியூஸ்டு மாலிகூல்ஸ் அப்படின்னா உயிர் இல்லாத ஒரு நிலையிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, மூலக்கூறுகள், அதெல்லாம் ஸ்பான்டேனியஸ்லி செல்ஃப் அசம்பிள். ஸ்பான்டேனியஸ்லி அப்படின்னா தன்னாலேயே அதுவே வந்து அசம்பிள் ஆகியிருக்கு, அதாவது தன்னிச்சையாக ஒன்று சேர்கிறது. ரைட்டா? உயிரில்லாத பொருட்கள் எல்லாம்
ஒன்று சேர்ந்துருக்கு. ஏன் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா சூழ்நிலை தான் காரணம். யூவி ரேடியேஷனாக இருக்கலாம், டெம்பரேச்சராக இருக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் சூழ்நிலை காரணிகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சேர்ந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா என்க்ளோஸ் a watery solution. என்க்ளோஸ் a watery solution அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷனுக்குள்ளே போயிடுச்சு, ரைட்டா? அது எல்லாம் தண்ணீருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வாட்டரி சொல்யூஷன். இதில் நல்லா கவனிக்கணும், நீர்ம திரவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. வாட்டரி சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. வாட்டரி சொல்யூஷன் என்னது? சொல்யூஷன் என்னது? முதல்ல வெறும் வாட்டரு, அதுக்குள்ளே சில சொல்யூட்ஸ்னு என்னது? கரை, அதாவது கரைப்பொருள் அப்படிம்பாங்கள்ல, அதுதான் சொல்யூட்ஸ். கரைப்பான் என்னது? நீர். சரியா? அப்போ நீரும் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கரைப்பொருளும் இருக்குது, ரைட்டா? அந்த கரைசலுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதை தான் வந்து இங்கே நீர்ம திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்போட்டானிக் சொல்யூஷன் தனியாக நம்ம சொல்லலாம். பட் வந்து அந்த ஹைப்போட்டானிக் சொல்யூஷனுக்கும் இந்த நீர்ம திரவம் வாட்டரி சொல்யூஷனுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஏன் அப்படின்னாக்கா அந்த கரைசல் அப்படிங்கிறது அது கரைசலாகவே தான் இருந்துட்டு போகுது. ஆனால் இந்த வாட்டரி சொல்யூஷன் அப்படிங்கிறதுல கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே இருக்கக்கூடிய கரைசல், அந்த கரைசலுக்குள்ளே இருக்கக்கூடிய கரைப்பொருட்கள் வந்து வேதி வினைகளை வந்து தன்னிச்சையாக அது ஸ்டார்ட் பண்ண போகுது. அதனால தான் நாம் இதை நீர்ம திரவம்னு சொல்கிறோம், வாட்டரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி ஹைப்போட்டானிக் சொல்யூஷன் சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரைட்டா? ஸோ அதனால் வந்து என்க்ளோஸ் அ வாட்டரி சொல்யூஷன், சிறு துளியாக அது இருக்கிறது. மெயின்டைன் கெமிக்கல் என்விரான்மெண்ட், ஒரு வேதி சூழல் வந்து அந்த இடத்துல நிலவுது, புரியுதா? ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அசம்பிளி ஆஃப் சப்ஸ்டன்சஸ், அது வந்து ஏபயாட்டிக்கலி ப்ரொடியூஸ்டு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நீர்ம திரவமாக அது மாறுகிறது. அதுக்குள்ளே வேதிவினைகள் நடக்கிறதுக்கு தேவையான சூழ்நிலைகள் வந்து நிலவுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லிப்போசோம், எ சொல்யூஷன் செல்ஃப் அசம்பிள் டு ஃபார்ம் லிப்பிட் பைலேயர். இப்போ இந்த வாட்டரி சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரி சொல்யூஷனை சுற்றி ஒரு லிப்பிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி லிப்பிட் லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேர் லிப்போசோம் அப்படின்னு வச்சாங்க. லிப்போசோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லிப்பிடினால் சூழப்பட்ட ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏதோ ஒன்று இருக்குது, அது லிப்பிடினால் சூழப்பட்டிருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் லிப்போசோம், ரைட்டா? ஏதோ ஒன்று, சம்திங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த சோம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சம்திங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த சம்திங்கில் இருக்கிற சம் தான் இங்கே இருக்குது. லிப்போ அப்படின்னா இட்ஸ் சிம்பிள், லிப்பிட்ஸ், ரைட்டா? ஸோ லிப்பிட்ஸ் ப்ளஸ் சோம் அப்படின்னா ஏதோ ஒன்று லிப்பிட்ஸால் சரௌண்ட் பண்ணியிருக்கு அப்படி அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை எங்கே வேணாலும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம், ரைட்டா? இந்த சோம் அப்படிங்கிற அர்த்தம், ரைட்டுங்களா? லிப்போசோம் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அந்த வாட்டரி சொல்யூஷனை சுற்றி லிப்பிட் லேயர் வந்து தன்னிச்சையாக தான் ஃபார்ம் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? தன்னிச்சையாக ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த இடத்துல அதை சுற்றி லிப்பிட் பை லேயர் இருக்குது. அதுதான் இரட்டை சவ்வு லிப்பிடுகள் அந்த இடத்துல உருவாக்கப்படுகிறது. சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து உருவாகிறதுக்கு உண்டான ஒரு கருதுகோள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைப்போதசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? அதாவது உட்கரு வந்து அந்த இடத்துல உருவாக போகுது, அல்லது உட்கருவை ஒத்த சில சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல உருவாக போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சம் ப்ரோட்டீன்ஸ் அக்வயர். இப்போ வந்து லிப்பிட்ஸ் வந்து வெளியில் ஃபார்ம் ஆகிடுச்சு, உள்ளுக்கு வந்து சில பயோமாலிகுல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே சில புரோட்டீன்கள் வந்து உருவாக்கப்படுகிறதாம். அந்த புரோட்டீன்கள் வந்து அது எப்படி உருவாகிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஏதாவது ஒரு யூவி ரேடியேஷனாக இருக்கலாம், அல்லது வந்து ஹை வோல்டேஜாக இருக்கலாம், அதுக்கப்புறம் டெம்பரேச்சராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இன்வால்வ் ஆகி அதில் ப்ரோட்டீன்ஸ் வந்து, அதாவது அமினோ ஆசிட்ஸ் வந்து அந்த இடத்துல உற்பத்தி ஆகி இருந்திருக்கும்னு சொல்லி யூரே மில்லர் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய பயோமாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து புரோட்டீன்களை வந்து உருவாகி இருக்கும். இந்த வேதிவினைகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, இந்த வேதிவினைகளுக்கு முதல்ல என்ன தேவை? என்சைம் தேவை, கரெக்டாக? நொதிகள் தேவை இல்லையா? ஸோ அந்த நொதிகள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருந்திருக்கும் அப்படின்னா, இந்த புரதங்கள் ஏதாவது ஒன்று என்சைமாக மாறி அந்த ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணியிருக்கும் அப்படி சொல்கிறாங்க, ரைட்டா? உயிரில்லாத ஒரு இடம் இருக்குது, அதில் உயிரில்லாத மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குது, அதை சுற்றி ஒரு வாட்டரி சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதை சுற்றி ஒரு லிப்பிட் பைலேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அந்த இடத்துல உயிரில்லாத பொருட்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் மாதிரி நடந்து அந்த இடத்துல புரோட்டீன்கள் வந்து உருவாகி இருக்கலாம். அந்த புரோட்டீன்களில் சில புரோட்டீன்கள் வந்து என்சைமாக ஆக்டிவேட் ஆகி
வேதி வினைகள் அல்லது மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ சம் ப்ரோட்டீன்ஸ் அக்வயர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ரைட்டா? ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு வந்து வேதி வினைகள் ஸ்டார்ட் ஆகும். அப்படி வேதி வினைகள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த செல்லுக்குள்ளே ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொசீட் ஆகும். அதுக்கப்புறம் அதில் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து அந்த இடத்துல அது பெருக்கமடைகிறது இந்த சென்ஸ் அந்த வாட்டரி சொல்யூஷனை சுற்றி இருக்கக்கூடிய பைலேயர் வந்து இட் கேன் பி கன்சிடர் ஆஸ் அ லிவிங் திங். சரிங்களா? லிவிங் திங். அதுக்கப்புறம் அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்படி மல்டிப்ளை ஆகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்சைம் அப்படிங்கிறது தான் காரணம். சரியா? அப்போ என்சைம்கள் வந்து முதல்ல அதனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக தான் வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோசர்வேட்டிவ் கான்செப்ட்ஸை இது கூட அப்படியே லிங்க் பண்ணிடலாம். நம்ம கோசர்வேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒப்பேரன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது. முதல்ல இந்த கோசர்வேட்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோசர்வேட்ஸ் வித் நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ். கோசர்வேட்ஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் பெரிய பெரிய மாலிகுல் இருக்குமா, அது வந்து precipitate out of the aqueous medium அப்படிங்கிறது வந்து ஒரு திரவ நிலைக்கு வெளியில். சரியா? திரவ நிலையில் வந்து அது எக்ஸ்பிரஸ் ஆகுது. இந்த கோசர்வேட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். சரிங்களா? கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குமாம். அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து தன்னுடைய வேதி வினைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படி சொல்கிறாங்க. சரியா? precipitate out வீழ்படிவாக அது வந்து இந்த aqueous மீடியமில் நீர்த்த திரவத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான கோசர்வேட்ஸுக்குள்ள நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, லிப்போசோம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேதி வினைகள் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோசர்வேட்டிவ் ஸ்டேஜ். இந்த கோசர்வேட்டிவ் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து அந்த இடத்துல புதிதாக உருவாக்கப்படுகிறது. சரியா? இந்த நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் அது வந்து லிவிங் செல்லாக அல்லது லிவிங் லிவிங் சப்ஸ்டன்ஸாக அதை வந்து நாம் கன்சிடர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வித் லிமிட்டிங் சர்ஃபேஸ் மெம்பரேன்ஸ். புரியுதா? இப்போ வந்து லிமிட்டிங் சர்ஃபேஸ் மெம்பரேன் அப்படிங்கிறது இப்போ ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வைரஸில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து அதை சுற்றி வெளியில் ஒரு சின்ன மெம்பரேன் ப்ரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து சரவுண்ட் ஆகியிருக்கும். நடுவில் டிஎன்ஏ இருக்கும், அதை சுற்றி ப்ரோட்டீன் இருக்கும். இதுதான் வந்து வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். அப்போது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த என்சைம் மூலமாக அது ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி லிப்போசோமுக்கு நடுவில் சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த கோசர்வேட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோப்ரோட்டீன்ஸாக இருக்கிறது. சரியா? சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்சைம் வந்து ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது. சில ப்ரோட்டீன்ஸ் வந்து என்சைமாக மாறுது, சில ப்ரோட்டீன்ஸ் வந்து நியூக்ளியோப்ரோட்டீன்ஸாக மாறுது. அந்த நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் தான் வந்து இட் ஹேஸ் பின் சரவுண்டட் பை த ப்ரோட்டீன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுதான் வந்து வைரஸினுடைய பேசிக் திங். சரியா? அதை தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லிமிட்டிங் சர்ஃபேஸ் மெம்பரேன் அப்படிங்கிறது வந்து என்னது, சம் ஆஃப் த ப்ரோட்டீனேஷியஸ் சரௌண்டிங்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. சென்டரில் நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்குது. சரியா? இது போக ஃப்ரீ லிவிங் ஜீன்ஸாக அது தனியாக வளரவும் அதனால் முடியும். இதுதான் வைரஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டி. இந்த நியூக்ளியோப்ரோட்டீன் நம்ம சொல்கிறோம்ல, இந்த நியூக்ளியோப்ரோட்டீன் வந்து டிஎன்ஏவாக அக்குமுலேட் ஆகி அல்லது ஆர்என்ஏவாக அக்குமுலேட் ஆகி தனியாக வெளியில் வந்து கூட அதனால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வைரஸ் மாதிரியான ஒரு பண்பு ஆகும். சரியா? ஆக்சுவலி வந்து லிப்போசோம் ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நியூக்ளியோப்ரோட்டீன்ஸும் நியூட்ரியன்ஸும் சென்டரில் அக்குமுலேட் ஆகி சைடில் சில ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு லிமிட்டிங் மெம்பரைன் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. அது வந்து தனியாகவும் இருக்கலாம். இந்த நியூக்ளியோப்ரோட்டீன் வந்து தனியாக வெளியில் போய் வளரக்கூடிய ஒரு டெண்டன்சியாகவும் அது இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுதான் வந்து ஒரு வைரஸினுடைய கேரக்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது லிவிங் திங் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதில் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த கோசர்வேட்ஸ் சம்மந்தமாக நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் யுனைடட் டு ஃபார்ம் புரோட்டோவைரஸ். இப்போ நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபர்தராக டிஎன்ஏக்களாக அக்குமுலேட் ஆகுது. அந்த டிஎன்ஏக்களாக ஏன் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியோப்ரோட்டீன் வந்து சேம் டைப் ஆஃப் நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் அப்படி வந்து கண்டினியூஸாக அசம்பிள் ஆகுது.
சரியா, அசம்பிள் ஆகுது. எப்படி? நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் யுனைடட் சேருது, ரைட்டா? இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகியிருந்திருக்கலாம். அதுதான் வந்து வைரஸுக்கு உண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதாவது முன்னோடி வைரஸ்கள், வைரஸுக்கு முந்தின நிலை வைரஸ்கள் வந்து இந்த புரோட்டோ வைரஸில் இருந்து தான் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம பேசின அத்தனை விஷயத்தையும் சின்னதாக ஒரு சமப் நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில் ஏபயாட்டிக்கலி சில சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல சேர்ந்துருக்கும். அப்படி ஸ்பான்டேனியஸாக சேர்ந்த அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீர்ம திரவத்தை உள்ளடக்கி காணப்படுகிறது. அப்புறம் அதை சுற்றி ஒரு மெம்பரேன் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மெம்பரேன் வந்து அதுக்குள்ளே சில ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ப்ரோட்டீன்ஸுக்கு வந்து என்சைம் ப்ராப்பர்ட்டி கிடச்சி அந்த வேதி வினைகள் ஸ்டார்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் அது கோசர்வேட்டுகளாக மாறுகிறது. அந்த கோசர்வேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோப்ரோட்டீன்ஸும் நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் அதை சுற்றி வந்து மெம்பரேன் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மெம்பரேன் ப்ரோட்டீனாகவும் இருக்கலாம் அல்லது லிப்பிட்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் வந்து தனியாக வெளியில் வந்து மொத்தமாக அக்யூமுலேட் ஆகி அல்லது உள்ளேயே ஒரு டிஎன்ஏவாக மாறி அது தன்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு பேர் நாம் புரோட்டோவைரஸ் அப்படின்னு வைக்கலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.